ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் கேட்ஜெட் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன அன்பாக்சிங் பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளாக நான் வாங்கணுன்ட்டு வச்சுட்டு இருந்த பிளே ஸ்டேஷன் 5 ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேல இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து டிஜிட்டல் எடிஷன், அதாவது கேசட்டே கிடையாது. நீங்கள் கேசட் போடாமல் தான் விளையாடணும். ஏன்னா எல்லாமே வந்து இந்த பிளே ஸ்டேஷனோட பிளே ஸ்டேஷன் நெட்ஒர்க்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் போயிட்டு நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி தான் இதை கேம் விளையாட முடியும். இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்லாமே பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன், HDR சப்போர்ட்டும் இருக்கு. பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஃப்ரீ கன்சோல்னு போட்டிருக்கு. ஸோ எப்பயும் போல பிளே ஸ்டேஷன் லோகோ, அப்புறம் இதோட ரேட்டிங்கு, வாரண்டி எல்லாமே போட்டிருக்காங்க. பிளே ஸ்டேஷன் 5ல ரொம்ப பாப்புலரான கேம்ஸ்க்கான லோகோஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. காட் ஆஃப் வார் ராக்னரோக், இது வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ், ஈவன் ஹாரிசான், இது வந்து ஸ்பைடர்மேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாப்புலரான கேம்ஸு பிளே ஸ்டேஷன் 5ல. ஸோ அதெல்லாம் நம்ம போட்டு விளையாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,990 போட்டிருக்கு. என்னோட பழைய கன்சோலில் வந்து ஒரு 11,000க்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு, இது வந்து பழைய சிடிஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு 5,000க்கு போச்சு. ஸோ டோட்டலாக வந்து 32,000 சம்திங் வந்துச்சு எக்ஸ்சேஞ்செலாம் போக. ஓபன் பண்ணோன்னா ஏதோ கேக் பாக்ஸ் மாதிரி இருக்கு. பிளே ஸ்டேஷன் லோகோ இருக்கு. பார்த்தா கண்ட்ரோலர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாவ், செம வெயிட்டா இருக்கு. டுவல் சென்ஸ் கண்ட்ரோலர், பிளே ஸ்டேஷனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரோலர்ஸ்ன்னு சொல்லலாம். பிளே ஸ்டேஷன் 5 டுவல் சென்ஸ் கண்ட்ரோலர். ட்ரிஃப்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரிஃப்டிங்னா இந்த பட்டன் வந்து சரியா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ்ல பார்த்தேன். நம்ம விளையாடி பார்த்தா தெரியும் கரெக்டா இருக்காது. நெக்ஸ்ட் பவர் கார்ட் கேபிள் இருக்கு. நம்ம இந்தியன் வெர்ஷன்றதுனால 2 பின் கூட ரெண்டு ஸ்டாண்ட் பிளக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து HDMI கேபிள். இது கண்டிப்பா 4K சப்போர்ட் பண்ற கேபிளா தான் இருக்கணும், இல்ல C டைப். ரெண்டு புக் இருக்கு. ஒன்று வந்து சேஃப்டி கைடு, இன்னொன்று வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு. ஃபைனலி பிளே ஸ்டேஷன் 5 பயங்கர ஸ்லிம்மா இருக்கு. ஓபன் பண்ணியாச்சு. இங்க என்னென்ன பட்டன் இருக்கு பார்ப்போம். பின்னாடி இது பவர் கார்டு போடுற பட்டன், ரெண்டு USB கேபிள் போடுற பட்டன், இது வந்து லேண்ட் கனெக்டர், இது வந்து HDMI. அப்புறம் எனக்கு சர்ப்ரைசிங்கா இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கென்சிங்டன் லாக் இருக்கு. இந்த கென்சிங்டன் லாக் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, லேப்டாப் நம்ம ஆஃபீஸ்ல எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நாங்க கென்சிங்டன் லாக் போட்டு இதில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு பிரேக் போகிறதா தான் போவோம். ஏன்னா லேப்டாப் வந்து யாருன்னா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பாதுகாப்பா. அதே மாதிரி அந்த ஃபியூச்சர் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 2 Type-C கனெக்ட் பண்ணுற போர்ட் இருக்கு, ப்ளஸ் ஒரு பவர் பட்டன் இருக்கு. அவ்வளோதான் இதில் இருக்கிற பட்டன்ஸு. ஸோ இதோ அதோட இன்னர் பில்ட்டு. சூடாகவும் இருக்கிறதுக்காக ஒரு ஃபேன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் டிஸ்க் டிரைவ் கனெக்ட் பண்ற அந்த சேனல் இதுதான். ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 16,000,
அந்த டிஸ்க் வெர்ஷன் வாங்குனீங்கன்னா இதோட 5000 தான் ஜாஸ்தி. பாத்தீங்கன்னா இந்த பிளே ஸ்டேஷனோட 4 ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர்ஸ்க்கான லோகோ இருக்கு. கிளிப்பை வந்து எப்படி இதுல ஃபிட் பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஃபிட் ஆயிடுச்சு, இதுவும் ஃபிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஷேக்னஸ் இருக்கு, வாபிள் ஆகுது. கிளிப்பு வந்து ஏதாவது சைட்ல கொடுத்துருக்கலாம், இந்த இடத்துலயும் கொடுத்துருக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை வந்து செட்டப் பண்ணி பார்க்கலாம். டிவியோட கனெக்ட் பண்ணலாம் வாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் வாவ், செம்ம கிளாரிட்டியா இருக்குங்க. ஆஸ்ட்ரோ பிளே ரூம், இந்த கேம் வந்து டிஃபால்ட்டா உங்களோட பிளே ஸ்டேஷன்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன இந்த பாக்ஸ்ல இருக்குன்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் எடிஷன் கன்சோல், ஒரு டுவல் செல்ஸ் வயர்லெஸ் கண்ட்ரோலர், 2 ஹாரிசான்டல் ஃபீட் ஸ்டாண்ட் ஃபீட், ஒரு HDMI கேபிள், பவர் கார்டு, USB கேபிள், பிரிண்டபிள் மெட்டீரியல்ஸ், அப்புறம் அந்த ஆஸ்ட்ரோ பிளே ரூம். இது வந்து பில்ட் ஆன் 8 கோர் AMD Zen. ஸ்டோரேஜ் ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் வித் 1 TB SSD. ஆனால் 825 GB தான் சப்போர்ட் பண்ணுது. டிஸ்க் எடிஷன் வாங்கினீங்கன்னா உங்களோட பழைய பிளே ஸ்டேஷன் 4ஓட சிடிஸை வந்து இதுல டைரக்டா போட்டு விளையாடலாம். ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம பிளே ஸ்டேஷன் 5 செட்டப் பண்ணியாச்சு. அப்புறம் பிளே ஸ்டேஷன் நெட்வொர்க்குள்ளே போனால் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு அந்த கேம்ஸ்க்கான ப்ரைஸ்லாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீ கேம்ஸ் டவுன்லோட் பண்ணலான்ட்டு போனோம். அப்போ ஒரு கேம் வந்துச்சு, அது வந்து ஃப்ரீ கேம் தான். ரோட் பிளாக்ஸ்ன்னு ஒரு சர்வர் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போனால் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அது ஒன் ஆஃப் த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம்க்கான ரெப்ளிகா மாதிரி இருக்கு. ரொம்பலாம் அப்படியே சூப்பராலாம் இல்லை, பட் ஓகே.
நான் ப்ளே ஸ்டேஷன் ஆட ஆரம்பித்ததே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னா காட் ஆஃப் வார் தான் சீரீஸு. அந்த சீரீஸில் 3rd பார்ட் வந்து ஃப்ரீ. ஸோ அது வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. The sisters of fate could not control him. And on this day, the man, the legend, Kratos, will have his revenge. Son has been slain. I bring the destruction of Olympus! PlayStation 5 கண்ட்ரோலர் வந்து டுவெல் சென்ஸ் கண்ட்ரோலர். நல்லா க்ரிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மேஜர் அப்கிரேட் என்னென்னா உங்களோட PlayStation 5 சார்ஜ் போர்ட்டல் வந்து C டைப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மியூட் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் டெம்ப்ரரியாக உங்கள் வாய்ஸ் கமாண்ட் கொடுக்கும்போது மியூட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த பட்டன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற பட்டன். இந்த சைடில் இருக்கிறது ஆப்ஷன்ஸ் பட்டன். கண்ட்ரோலரில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்குது. காட் ஆஃப் வார். ப்ரிசைஸாக இருக்குது உங்களோட வாய்ஸ் கமாண்ட். ரெக்கார்டர், மியூட் ஆப்ஷன், USB டைப் C கேபிள், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கண்ட்ரோலரில். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், புது PlayStation அன்பாக்சிங் பார்த்தோம். அதோட ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட கேம்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, செட்டப் பார்த்தோம். காட்டுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.